வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி பால் பற்றின சில தகவல்கள் இருக்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். உபினும் ரத்தினும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஒரே ஏரியாவில் தான் இருக்காங்க, ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. ஒரு நாள் ரத்தின் மளிகை கடையிலிருந்து முட்டை வாங்கிட்டு போகிறத உபின் பார்த்தான். அப்போ உபின் ரத்தினை ஸ்டாப் பண்ணி, ஹே டியூட், என்ன காலையிலே ப்ரோட்டீன் பர்ச்சேசிங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கு ரத்தினோ சிரிச்சுக்கிட்டே, ஆமாம், நான் இன்னைக்கு என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டு எக்கு தான் எடுத்துக்க போகிறேன், அதுதான் ஈஸியாகவும் குக் பண்ண முடியும், ஹெல்த்தியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கு உபின் இருந்துட்டு, கரெக்ட், முட்டை ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான், அது மட்டும் இல்லாமல் முட்டையில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கு ரத்தினோ, விட்டமின்ஸ் நிறைய இருக்கா, என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கு உபின் இருந்துட்டு, சரி வா நடந்துக்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடக்க ஆரம்பித்தாங்க. உபின் இருந்துட்டு, முட்டையில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, அது ஒரு பெரிய முட்டையில் 6 கிராம் ப்ரோட்டீனும் 5 கிராம் ஹெல்த்தியான ஃபேட்ஸும் அதுக்கப்புறம் 70 கலோரிஸும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். அது மட்டும் இல்லாமல் விட்டமின்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விட்டமின் B12, விட்டமின் A, விட்டமின் D அப்படிங்கிற விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது. மினரல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அயன், செலினியம், கோலின் அப்படிங்கிற மினரல்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த கோலின் பிரெயினோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னான். ரத்தினோ, ஓ, முட்டையில் இவ்வளோ விஷயம் இருக்கா, எனக்கு முட்டை நல்லதுன்னு தெரியும், பட் இவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கு உபின், இன்னொரு ஃபேக்ட் தெரியுமா, நம்மளுக்கு சன்லைட்ல இருந்து விட்டமின் டி நேச்சராக கிடைக்குதுன்னு தெரியும். அதே மாதிரி சில ஃபுட்ல இருந்தும் நம்மளுக்கு விட்டமின் டி கிடைக்குது. அதில் ஒன்று தான் எக்கு. இந்த விட்டமின் டி நம்மளோட போனோட ஸ்ட்ரென்த்துக்கும் அதுக்கப்புறம் நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் இது உதவுது அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கு ரத்தின் இருந்துட்டு, ஓ, ஃபுட்லேயும் விட்டமின் டி இருக்கா, நான் இத்தனை நாள் சன்லைட்ல மட்டும்தான் விட்டமின் டி இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கு உபின் இருந்துட்டு, நீ சொல்றது கரெக்டு தான், பட் வின்டர் சீசன்ல எல்லாம் நம்ம ஃபுட் மூலமாக தான் விட்டமின் டி அதிகமாக கன்சியூம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னான். முட்டையோட பார்ட்ஸ்லேயே அதிக நியூட்ரியன்ஸ் இருக்குது எந்த பார்ட் தெரியுமா? அது மஞ்சள் கருவு தான். நம்ம அதை யோக்னு சொல்லுவோம். மஞ்சள் கருவு தான் முட்டையிலேயே பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் மஞ்சள் கருவை விட்டுட்டு வெள்ளை கருவு மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்றது தான் நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆமாம் உபின், நானும் மஞ்சள் கருவு தூக்கி வீசிடுவேன், வெள்ளை கருவு மட்டும்தான் சாப்பிடுவேன், இனிமேல் நான் ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ரத்தின். அப்புறம் ரத்தின் உபின் கிட்ட, எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, முட்டை கெட்டு போச்சா இல்லை நல்லா இருக்கா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கு உபின், இது ஒரு நல்ல கேள்வி, அண்ட் அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு பவுலில் வாட்டர் எடுத்துட்டு அந்த முட்டையை அதுக்குள்ளே போட்டுறணும். அந்த முட்டை தண்ணிக்குள்ளே முங்கி போயிடுச்சுன்னா அந்த முட்டை நல்ல முட்டைன்னு அர்த்தம். இதே மிதந்துச்சுன்னா அந்த முட்டை கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அந்த முட்டையை அதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கு ரத்தின் இது ரொம்ப ஈஸியா இருக்கே, சரி நான் நெக்ஸ்ட் டைம் இதை நான் வீட்டில் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். தட்ஸ் கூல். இன்னொரு விஷயம் தெரியுமா, ஒரு கோழியால ஒரு வருஷத்துக்கு 250 300 முட்டையை லே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா உபின். அதுக்கு ரத்தின் வாவ், அப்ப சிக்கன்ஸ் ஒரு கிரேட் மேனுஃபேக்சர்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கு உபின் சிரிச்சுக்கிட்டே, அது என்னமோ உண்மைதான் அப்படின்னு சொல்லி சொன்னான். அது மட்டும் இல்லாமல் மனுஷங்க முட்டைகளை தன்னோட ஃபுட்டில் சேர்த்திக்கிறது 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. முட்டையை உணவுப் பொருளாக மட்டும் இல்லாமல் அதை சில வகை சடங்குகள்லையும் சில அழகு பொருட்கள் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். ஓ, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. சரி, எனக்கு இன்னொரு கொஸ்டினும் இருக்கு. ப்ரௌன் எக் ஹெல்த்தியா இல்லை ஒயிட் எக் ஹெல்த்தியா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். உபின் இந்த கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்கு, ஆனால் அதில் உண்மை இல்லை. கலரை பொறுத்து முட்டையோட நியூட்ரிஷன்ஸ் வேறுபடாது. இது ஒவ்வொரு கோழியோட இனத்தை பொறுத்து தான். எல்லா முட்டையிலையும் ஒரே வகையான நியூட்ரியன்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான்.
2 பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது ரத்தினோட வீடும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரத்தின் உபின் கிட்ட, தேங்க்ஸ்டா, இன்னைக்கு நான் முட்டையை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். இத்தனை நாள் முட்டையை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இன்னைக்கு அது ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னு நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு உபின் இருந்துட்டு, இது மட்டும் இல்லை, இன்னும் முட்டையை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம ஸ்கூலில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கப்புறம் இன்னைக்கு நீ முட்டையை எப்படி சாப்பிட போகிற? ஆம்லெட்டாவா இல்லை ஸ்கிராம்பிள்டு எக்ஸா, போச்டு எக்ஸா, எப்படி சாப்பிட போகிற அப்படின்னு சொல்லி கேட்டான். பாயில் பண்ணி தான் இன்னைக்கு நான் எக் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் ரத்தின். சரி, ஓகே, பாய்டா, நம்ம ஸ்கூலில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தின் அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டான். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. எக்கை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் முட்டையை பற்றி இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டாடா.